தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய நின்ற திருத்தாண்டகம். இத்திருத்தாண்டகத்தை மறைபயனாகிய உருத்திரம் என்பார் சேக்கிழார் சுவாமிகள். இப்பிரபஞ்சம் அனைத்திலும் ஊடுருவி பறந்து விளங்கும் சிவபெருமானின் முழுமையான தரிசன காட்சி விஸ்வரூப தரிசனம் இத்தாண்டகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. சிவபெருமானுடைய திருமுழக்கு செய்யும் சமயங்களில் இதனை ஓதுதல் வேண்டும். ஆழ்ந்து ஓதினால் மனம் உருகும், கண்களில் நீர் பெருகும், உயிரில் படிந்துள்ள அறியாமை ஆணவம் அனைத்தும் கரைந்து மறையும், உயிர் ஒளி பெறும், உயிரில் சிவபெருமான் விளங்கி தோன்றுவான். நின்ற திருத்தாண்டகம். இரு நிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாயமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறர் உருவும் தம் உருவும் தாமே ஆகி நெருநலையாய் நின்று ஆகி நாளையாகி நிமிர்புன்சடை அடிகள் நின்ற ஆரே. மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கமும் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கு ஒரு மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கு ஒரு ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கு ஒரு எழுத்துமாகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றாரே. கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாறு ஆய் கலியுமாகி புல்லாகி புகழாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவு ஆகி சுலாவுக்கு ஓர் சுழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்றாரே. காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றுமாய் கனவாகி கனவு நனவாகி கங்குள்ளாகி கூற்றாகி கூற்று உதைத்த கொள்களிருமாகி குறைக்கடலாய் குறைக்கடற்கு ஓர் கோமானுமாகி நீற்றானாய் நீரு ஏற்ற மேனியாகி நீள் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறு ஊர்த்த செல்வனாகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றாரே. தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கு ஓர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானே ஆகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெஞ்சுடராய் நிமிர்ந்த அடிகள் நின்றாரே. அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கலியுமாகி எங்குமாய் ஏறு ஊர்த்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றாரே. மாதா பிதா ஆகி மக்களாகி மறிக்கடலும் மால் விசும்பும் தானே ஆகி கோதாவிரியாய் குமரியாகி கொள்புளித்தோல் ஆடை குலகனும் ஆகி போதாய் மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி ஆதானும் என நினைத்தாருக்கு எளிதே ஆகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றாரே. ஆகி ஆவினுள் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியும் ஆகி நா ஆகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கு ஒரு நாற்றமாகி பூக்குளால் வாசமாய் நின்றானாகி தேயாகி தேவர் முதலுமாகி செஞ்சுடராய் சென்று அடிகள் நின்ற ஆரே. நீராகி நீள் அகலம் தானே ஆகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சி ஆகி பேராகி பேருக்கு ஒரு பெருமையாகி பெருமதில்கள் மூன்றிலும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசர்தாம். பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்று அடிகள் நின்றாரே. மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவர்லோக சுவர்லோகமாய் பூதங்களாய் புராணன் தானே ஆகி ஏலாதனை எல்லாம் ஏழ்விப்பாய் எழும் சுடராய் எம்மடிகள் நின்றாரே என்று இந்த 10 பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க.
நம்ம வந்து பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் நடக்கிறப்போ இந்த பாடலை கேட்கலாம். அப்படி அல்லாவிடில் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி திரு ஐந்தெழுத்தை நம்ம வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னும் நாம் சிவாய நம அப்படின்னும் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு பாடலாக சின்ன பாடலாக குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அர்த்தங்கள் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து இப்போ இந்த பாடலை மட்டும் நம்ம பார்ப்போம். திரு ஐந்தெழுத்து தீய நெறியிலிருந்து நல்ல நெறிக்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து அச்சத்திலிருந்து அச்சமின்மைக்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து மனக்கவலையிலிருந்து மன மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து மனக்குழப்பத்திலிருந்து மனத்தெளிவிற்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து வறுமையிலிருந்து வளமைக்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து துன்பத்திலிருந்து ஆனந்தத்திற்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து உண்மையற்ற நிலையிலிருந்து உண்மை நிலைக்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து அறியாம இருளிலிருந்து அறிவு பேரொளிக்கு அழைத்து செல்லும். திரு ஐந்தெழுத்து மரணத்திலிருந்து மரணமில்லா பெருநிலைக்கு அழைத்து செல்லும். இவ்வளோ நன்மைகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு விளக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வந்து நடைமுறைப்படி பார்த்தா பெரிய பதிவாக இருக்கும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து இந்த திரு ஐந்தெழுத்தோட இந்த ரெண்டு வரைக்கும் உள்ள விளக்கங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த திரு ஐந்தெழுத்தை நம்ம ஓதுவோம். சிவாய நம என்று சொல்லுக, சிவனருள் பெருக, திருமுறைகள் ஓதுக, தெய்வம் நலம் பெருக அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 108 தடவை ஜபிச்சு நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் அனைவரும் இந்த பிரதோஷ நேரத்தில் கேட்டு பலன் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் பிள்ளைங்களா. நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.